சிறகடிக்க ஆசை சீரியல்ல சிந்தாமணி கார்ல வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? வர்ற வழியில அட்ரஸ கேட்டுட்டு எப்படியோ வீடு இருக்கிற இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கல்யாணமும் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா விஜயா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சிந்தாமணி வந்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லயே இருக்கிறாங்க. ஐயரு வந்து பார்த்தீங்கன்னா, தட்ட குடுத்து எல்லாத்துக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு குடுக்குறாப்புல. ஸோ நம்ம மீனா தான் கொண்டு வராங்க. விஜயா இருந்துகிட்டு டைம வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட குடு, இவங்க கிட்ட குடு அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஐயர்கிட்ட தட்டு போனதுக்கு அப்புறம் தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கரெக்ட்டா சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரரும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. உள்ளார நுழையிற அதே நேரத்துல இங்க நம்ம சத்யா ரேகா கழுத்துல தாலி கட்டுறாப்புல. கரெக்டா சிந்தாமணியும் பார்த்துடுறாங்க. சிந்தாமணி வர்றத விஜயாவும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்லயே வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய சந்தோஷத்துல இப்ப இருக்கிறது விஜயா தான். அதுக்கப்புறம் என்ன தாலியும் கட்டி முடிச்சாச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி இருந்துகிட்டு பயங்கரமா கோவப்பட்டு, "தாலி கட்டிட்டா கல்யாணம் நடந்துருச்சா? ரேகா அந்த தாலிய கழட்டி போட்டுட்டு ஒழுங்கா எழுந்திரிச்சு என் கூட வா" அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம ரேகாவாவது வரப்போறதாவது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஊர்ல வந்து சிந்தாமணியோட பப்புலாம் வேகாது இல்லையா? ஸோ ஊரே ஒண்ணு கூடிடுறாங்க. சிந்தாமணி என்ன சொன்னாலும் வந்து ரேகாவும் வர்றதா இல்ல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிய எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. குடு குடுன்னு ஓடி போய் எங்க இருந்து தான் கொடுவா கிடைச்சதுன்னு தெரியல. சிந்தாமணி கொடுவாவ எடுத்துக்கிட்டு வந்து அவன் உயிரோட இருந்தா தானே சேர்ந்து வாழுவான் அப்படின்னு வெட்டுறதுக்கு ஓடுறாங்க. நம்ம முத்துக்கிட்ட அதெல்லாம் நடக்குமா? முத்து புடுங்கி கருவால தூக்கி கடாசிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன சிந்தாமணி உன்ன சொல்லியும் ரேகா கேட்கவே இல்ல. "வேணா சாப்பிட்டுட்டு போங்க" அப்படின்னு சொன்னா, இங்க சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனவங்க ஊரை விட்டே போகவே இல்ல. ஒரு மரத்தடியிலேயே உட்காந்துருது இந்த சிந்தாமணி. இந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சு நைட் டைம் ஆயிடுது. ஸோ எல்லாத்துக்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, மறுபடியும் சிந்தாமணியும் சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் வராங்க. ஸோ சிந்தாமணி மறுபடியும் வந்து ரேகாவ கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. "அவன விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரேகா இருந்துகிட்டு "முடியவே முடியாது" அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த சிந்தாமணி வந்து, இவ அவங்க கூட சேர்ந்து வாழப் போறதும் இல்ல, நிம்மதியாவும் இருக்க போறதும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த விஜயா தான் பயங்கர ஹேப்பில இருக்கிறாங்க. சிந்தாமணிய ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.